ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரிமிலா ரெசிபிஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது தேங்காய் பால் சாதம். தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துங்க. தேங்காய் பால் சாதத்துக்கு ஆயில் அதிகமாக சேர்க்க வேணாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் சூடேறிக்கிட்டோம். இப்போ பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. வெங்காயம் அதிகமாக சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்தாவே போதும். கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கிக்கிட்டோம். இப்போ 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துங்க. கொஞ்சம் புதினா மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கம்மியாக சேர்த்தா போதும், அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ நான் இந்த படியால் ஒரு படி அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். துளசி அரிசி தான் இது. 2 தேங்காய் பால் எடுத்து, கெட்டியான பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தண்ணி கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த படியாலேயே 4 அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியும் பாலும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு படின்றதால 2 தேங்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு அரைப்படி செய்கிறதா இருந்தால் 1 தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கேன். ஒரு மூடி போட்டு இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ லைட்டான கொதி வந்திருக்கும் போதே நம்ம அரிசியை சேர்த்துடலாம். ஊற வச்சு இந்த அரிசியை சேர்த்துக்குங்க. தேங்காய் பால் சாதத்துக்கு ரொம்ப கொதி வந்து சேர்க்கக்கூடாது. லைட்டான கொதி வரும்போதே அரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ அடுத்தமாக தம் போட்டுடலாம். இப்போ அடியில் ஒரு தோசைக்கல்லை போட்டு மேலே தூக்கி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு தண்ணியை தூக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் தம் போட்டுக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பாருங்கள். நல்லா சாஃப்டான பொல பொலன்னு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடியில் ஒரு தோசைக்கல் போட்டாங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு நான் மீன் குழம்பும் மீன் பொரிச்சும் செஞ்சுருக்கேன். மீன் சால்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் சிக்கன் குருமா, மட்டன் குருமா எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சரிமிலா ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.